இன்றைக்கி எள்ளு பூரணம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வெள்ளை எள்ளு ஒரு 100 கிராம் வாங்கினேன். இந்த ஒரு டம்ளரால் 200 பிடிக்கிற டம்ளரால் ஒரு டம்ளர் இருக்குது. இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். கருக விடாமல் வறுக்கணும். கொஞ்சம் வாசனை வர்ற வரையும் லேசாக வெடிக்க ஆரம்பிக்கும். அப்போ தீயை குறைச்சிக்கிட்டு இதை வறுக்கணும். எள் இப்போ பொரிய ஆரம்பிக்குது. இப்போ வந்து தீயை ரொம்ப குறைச்சிட்டு இப்போ எள்ளு நல்லா செவக்க வறுப்பட்டுடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு 5 ஏலக்காயை சேர்த்துக்கலாம். இந்த சூட்லேயே ஏலக்காய் சேர்த்தோம்னா நம்ம அரைக்கும் போது ஈஸியாக அரைப்பட்டுடும். வறுத்த எள்ளை சூடு ஆறுனதுக்கப்புறம் இந்த மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் விட்டு கொஞ்சம் குறைப்பாக அரைச்சிக்கணும். ஒரு மூடி கொப்பரை தேங்காயை நல்லா துருவிட்டு இந்த வானலில் போட்டு கொஞ்சம் வாசனை வர்ற வரையும் வறுக்கணும். இதையும் சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டிக்கணும். வறுத்த தேங்காயை இது மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு இது மாதிரி பவுட்ரு பண்ணிக்கணும். இது ரெண்டையும் இப்போ எள்ளும் பொடி எள்ளும் தேங்காயும் ஒன்றா இப்போ கலந்து வச்சுக்கலாம். இப்போ வெள்ளைப்பாகு காய்ச்சணும். 1 டம்ளர் எள்ளு எடுத்தோம் இல்லையா, அதனால் 1 டம்ளர் பாகு வெல்லம் அதை பொடி பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க. நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கம்பி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற எள்ளும் தேங்காயும் போட்டு கிளறி எடுத்து விட்டோம்னா எள்ளு பூரணம் தயாராகிடும். இப்போ நல்லா வெல்லம் கரைஞ்சி பாகு பதம் வந்துடுச்சு. இப்போ நம்ம எள்ளும் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை கொட்டி கிளறணும். இப்போ இதை நீங்கள் தேவையான அளவு கொழுக்கட்டைக்கு வச்சு செய்யலாம். விநாயகருக்கு உகந்த பூரணம் இந்த எள்ளு பூரணம் தான். இப்பொழுது மணமான சுவையான எள்ளு பூரணம் ரெடி ஆயிடுச்சு.